தமிழகத்தில் நடத்தப்படும் எஸ்ஐஆர் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கேரளா மற்றும் மேற்கு வங்க அரசுகள் சார்பிலும் சுப்ரீம் கோர்ட்டில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் அனைத்தும் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிடப்பட்டது. இதுகுறித்து நீதிபதிகள் தெரிவிக்கையில், தங்களிடம் வரும் அனைத்து விண்ணப்பங்களையும் ஏற்க தேர்தல் கமிஷன் ஒன்றும் போஸ்ட் ஆபீஸ் அல்ல. வாக்காளர்கள் படிவம் 6 சமர்ப்பிக்கும் அனைத்து விவரங்களையும் சரிபார்க்க தேர்தல் கமிஷனுக்கு முழு அதிகாரம் உள்ளது. அதேபோல் ஆதார் என்பது குடியுரிமைக்கான உறுதியான சான்று இல்லை. இது அரசு திட்டங்களின் பலனை பெறுவதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். அதை வைத்து எப்படி வாக்காளர் ஆக முடியும்? பிழைப்பு தேடி இங்கு வந்தவர்கள் ஆதாரை வைத்திருந்தால் மட்டும் ஓட்டளித்து விட முடியுமா? ஒருவர் அண்டை நாட்டை சேர்ந்தவர் என்றும் தொழிலாளியாக இங்கு வேலை செய்கிறார் என்றும் வைத்துக் கொள்வோம். போலியாக அல்லது மோசடியாக அவர் ஆதார் வாங்கி இருக்கலாம். அதற்காக அவரை ஓட்டளிக்க அனுமதிப்பீர்களா? எனவே ஆதார் என்பது அடையாள ஆவணம் மட்டுமே என அவர்கள் தெரிவித்தனர்.